ஆம்ஸ்ட்ராங் கொலையாளிகள் பயன்படுத்திய செல்போனின் மேலும் ஒரு பாகம் திருவள்ளூர் கொசஸ்தலை ஆற்றிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். இது பற்றிய கூடுதல் விவரங்கள். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய கொலையாளிகள் பயன்படுத்திய 6 செல்போன்கள் கொற்றலை ஆற்றில, அதாவது வெங்கத்தூர் என்னும் இடத்தில் திருவள்ளூர் மாவட்டத்துல இந்த கொற்றலை என்ற ஆற்றில் வீசியது கண்டுபிடிக்கப்பட்டது. அது தொடர்ச்சியாக தான் நேற்று ஒரு நபர் கைது செய்யப்பட்டு அவர் கூறிய இந்த இடத்துல தீயணைப்பு துறையினர் மற்றும் ஆழ்கடல் நீச்சல் பயிற்சி பெற்ற வீரர்களை பயன்படுத்தி 3 செல்போன் உதிரி பாகங்களை நேற்று மீட்டார்கள். மீட்கப்பட்ட செல்போன் உதிரி பாகங்கள் தடய அறிவியல் துறை ஆய்வகத்திற்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் மீதம் இருக்கக்கூடிய செல்போன்களை தேடும் பணி இன்று காலை முதல் நடந்து வரக்கூடிய நிலையில செல்போன் மற்றொரு செல்போனுடைய உதிரி பாகம் ஒன்று தற்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அவை அந்த சாதாரண போன், அதாவது ஆண்ட்ராய்டு அல்லாத பட்டன் செல்போனுடைய ஒரு பாகம் மட்டும் கண்டெடுக்கப்பட்டிருப்பதாகவும், அதே இடத்தில் அந்த செல்போனுடைய மற்ற உதிரி பாகங்களை மீட்பதற்கான பணிகள் தற்பொழுது நடந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த பணியில, இந்த செல்போன்களை மீட்பதற்கான பணிகள்ல தீயணைப்புத்துறை வீரர்கள் மற்றும் அந்த ஆழ்கடல் நீச்சல் பயிற்சி பெற்ற வீரர்கள் என 25 பேர் ஒரு குழுவாக தொடர்ந்து இதற்கான பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த செல்போன் பாகம் தற்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரே இடத்தில் மீதம் இருக்கக்கூடிய உதிரி பாகங்களும் விழுந்திருக்கலாம் என்பதனால அந்த இடத்தில் தீவிரமாக அந்த செல்போனுடைய மற்றொரு பாகத்தை தேடக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சிம் கார்டுகளையும் இந்த ஆற்றில் வீசியதாக கூறப்படுகிறது. சிம் கார்டுகள் கிடைக்கவில்லை என்றாலும் செல்போனுடைய அந்த IMEI நம்பரை வைத்து அதை பயன்படுத்தப்பட்ட சிம் கார்டுகளையும் அதில் எந்தெந்த அழைப்புகளுக்கு எந்தெந்த அழைப்புகள் எல்லாம் வந்திருக்கிறது என்ற விவரங்களையும் அந்த எண்களையும் வைத்து கண்டுபிடிக்க முடியும் என்பதனால தொடர்ந்து ஒரு பக்கம் சைபர் கிரைம் போலீசார் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாகவும், இதே வேளையில இந்த மீட்கப்பட்ட ஒரு செல்போனுடைய உதிரி பாகங்களுடைய மற்ற உதிரி பாகங்களையும் மேலும் 2 செல்போன்களையும் மீட்பதற்கான பணிகள்ல இந்த மீட்பு குழுவினர் ஈடுபட்டிருப்பதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது.